வசந்தி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க? பொழுது போகல, அதனால. நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து, உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினால உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும். என்ன சொல்ற வசந்தி? நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன். மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டான், அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படலை. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்துக்கிட்டு சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அழற? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைப்பது என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை. வசந்தி, நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சேன். அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சா. ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தமி தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவரு அவளும் காதலிச்ச. அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னா. எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வழிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்தேன். ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்ப அந்த ஒரே பெருமையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா? எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது? ஏன் இல்லை, நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாம போகாத வசந்தி. மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன். வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன். வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு. வசந்தி, தயங்காதே. அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ.
நீங்க டைபிஸ்ட். உங்க பேர் தானே வசந்தி? ஆமா. இந்தாங்க, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு. வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்து விடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மன நிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன். என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள். உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழுஞ்சென்மம் எடுத்தேனா? ஒத்திருங்க, நான் காபி போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ சும்மா இருக்கீதா? பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா இருக்கு. பாத்தீங்களா வசந்தி? வசந்தி, பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்சு அப்படித்தான். வா வசந்தி. அக்கா 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 அக்கா, எப்ப வந்த? லெட்டர் கூட போடாம இப்படி தனியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியந்தா அக்கா. திடீர்னு புறப்பட்டேன், அதனால லெட்டர் போட முடியல. வசந்தி வசந்தி, உங்க அக்காவுக்கு தெரியும் தெரியும், அக்கா லெட்டர் போட்டிருந்தா. ஓ, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு. ஆஹா, அது சக்க. என்னையா? முதல் பிரசவம் ஆச்சே, வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கேவா? ஆமாக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அத்தா, கூட்டிட்டு போட்டுமா? நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். தாராளமா கூட்டிட்டு போயேன். வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும். நானா? சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும். அக்கா, இப்படி உட்காரேன். நான் ஒண்ணு கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். என்ன வசந்தி? வெள்ளத்தாச்சிங்க ஆசைப்படுறத பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன். வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபரை புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றி வச்சீங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்? அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும். அதை நான் செஞ்சு வச்சுதான் தீரணும். சொல்லுக்கா. வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா? ஓ, கண்டிப்பா செய்யறேன். நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வசந்தி. உன்னை இப்பவே சிங்காரிச்சு பார்க்கணும் போல இருக்கு. வா வசந்தி. அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா நீடோடி வாழணும்மா. வசந்திக்கு ஒரு குறைவும் வராதம்மா. அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிளை கண்டிப்பா கிடைக்கும். எழுந்திரம்மா. யார் இந்த கல்யாண பொண்ணு? என்ன வெக்கம்? வாயே, வா. வாமா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி தான். வசந்தி, உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு. அத்தா, அக்காவின்
என்னால மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன். வசந்தி, நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக் கொண்டு என் எதிரில் நின்ற போது, ஐயோ உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி, அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்களத்தான். மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள். வசந்தி, புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவையத்தான். வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா? நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரை நிராகரித்ததில்லையே. நீ வாழ வேண்டும் அம்மா. நல்லதொரு வாலிபனை மனம் புரிந்து சீரும் சிறப்புமாக நீடோடி வாழ வேண்டும் அம்மா. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்? இருளும் ஒளியும் எனக்கு ஒன்றுதான் அத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன். எப்போது வசந்தி, எப்போது? சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தான். பெண் குலம் கொட்டு வைத்தே மகிழும் குங்கும நிறத்தோடு கொலுங்கும் திருவளையல் பற்றாத மாநில வளங்களை விளக்கிடும் பற்றாத மாநில வளங்களை விளக்கிடும் மங்காட பச்சை நிறம் வழங்கும் எழில் வளையல் மலர் போன்று இரு மனமும் மாபிறை வாழ்
அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அக்கா அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்குறேன், உடனே புறப்பட்டாங்க. ஆமாண்டி, நீயே குழந்தை இருந்துட்டு இருந்தா எங்கிட்ட உனக்கு வீடு கொடாக்கண்ணா, உங்க பாத்துக்கிட்ட போ. என் தங்க ராஜாதி குழந்தை இப்படி தாமா. ஆமாம்மா, விழிக்கிறத பாரு, குறும்புக்கார பையனு. அப்பா இப்பவே இவ்வளவு ஆத்தி இருந்தா உனக்கும் கல்யாணம். இங்க பாருடா, சித்திய பாரு. அம்மா, குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? அக்கா இவா நீயே வச்சு வச்சிருக்கா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான், இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும். என்னம்மா போங்க, நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? இப்ப என்ன நின்னுகிட்டா கொட்டிக்கிற? உட்கார்ந்துதான் சாப்பிட. நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க BA படிச்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா? 6 ரூபாய் பைத்தியமா இருக்கிறா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையிலும் தான் தெரியும். நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறவன்னா ஊர் ஊரா சுத்துறான், கேத்திரத்துக்கு எல்லாம் போறான், மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது. நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க? மக்களை பத்தி வேற விட மாட்டேங்கிறாள. என்னமா போங்க, இந்த டீ இலை விக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த டீ இலையில தான் உன் புள்ள இப்படி வளர்ந்தது. நீ எப்படி உப்புறியா? எல்லாம் அந்த டீ இலை காத்து போட்டுதான். என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிட்டே வார. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன். என்ன வேணும்? கூப்பிட்டு வேலை தார என்னால கூப்பிடாமே வந்துட்டான். சரி, நீ போய் அந்த வண்டியை சுத்தமா தொடச்சு கதவு மூடி வை, வந்து காமிச்சாரன். சரி சார். ஐயா பாரு, அந்த ரெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு. ஆனா பக்கத்துல நிக்கிற காரா மோட்டா காரு. காரெல்லாம் தொடச்சுட்டியா? கதவை மூடியா? போய் டிஃபன் கரை எடுத்துட்டு வா. விடா கட்டுறா, கொடுக்க மாட்டேனா? இந்த சீக்கிரம் ஓடிடும். மாலே வண்டியில ஏறு. என்ன கட்டுச்சு? ஆடு மாதிரி கட்டிக்குது. ஒன்னும் தெரியலையே. உன் தலை. வாங்க 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 மகாஜனங்களே, இந்த ஊர் வாசிகளே, நீங்க எத்தனையோ டீயை சாப்பிட்டு இருப்பீங்க. எங்க கம்பெனி டீயில இருக்குது, அது டீனாலும் டீ தான். எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? அங்க அடே, என்ன உண்மை சொல்ல விட மாட்டேங்கிறானே. குணத்தை பத்தி சொல்லுங்க. எங்க முதலாளி குணம் இருக்குது, தங்கமான குணம். டீயில குணத்தை பத்தி சொல்லுங்க. டீயில குணம் இருக்குது, அது ரொம்ப தங்கமான குணம். எங்க கம்பெனி டீயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சக்கரை வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுல சக்கரை சத்து இருக்குது. எங்க கம்பெனி டீயை சாப்பிட்டீங்கன்னா ஊத்திதான் அந்த செடியை வளர வைக்கிறோம். அப்ப அதை சாப்பிட வேண்டாம், சாப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா சாப்பிடணும். அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம். யாருக்கு எத்தனை பொட்டணம் இருங்க இருங்க, 1.5 அணா, 2.5 அணா, 4.5 அணா, 3 வீதம் இருக்குது. எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க. சத்தம் போடாதீங்க. என்னங்க ஆடுங்க? ஆமா ஆடு. எங்கயா டீயல இருக்கு? தேடு கொட்டிடுச்சு. ஆடு ஆடு. என்னங்க டீயலெல்லாம் ஆடு தின்னுடுச்சுங்க. ஏயா டீயலே ஆடு தின்னமாயா? தின்னு இருக்கையா. சகோதரர்களே, பாத்தீங்களா? எங்க கம்பெனி டீயல ஆட்டுக்கே இவ்வளவு ருசியை கொடுத்திருந்தா மக்களாகிய உங்களுக்கு எவ்வளவு ருசியை கொடுக்க அது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு பொட்டனை அவசியம் வாங்கிட்டு போங்க, நான் தாரேன். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன உடனே கொட்டுறீங்க? ஏன் உள்ள என்ன மிச்சம்? காய்தான் மிச்சம். கதவு எடுத்து மூடு, கடலுக்கு தெரிஞ்சிட போகுது. அக்கா அக்கா, அம்மா
மரத்தடியில் சரிக்கு வந்துட்டாங்க. கீதாக்கு அவங்கள கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியே இருவரு. மதர் சீரியஸ்? ஸ்டார்ட் இமிடியட்லி. கீதா, இனிமே நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லையம்மா. அம்மா அம்மா கீதா, வசதிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் அவளுக்கு தாய். வசந்திய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய அம்மா. அதை மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி என்னங்க, நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். என்ன கீதா அப்படி சொல்லு? அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடக்கும். அத்தான், மாப்பிள்ளை பார்த்தாச்சியா? இனிமே தானே வசந்தி பார்க்கணும். போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம். என்ன வசந்தி என் மேல திடீர்னு போவா? பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி எல்லாம் சொல்லாத வசந்தி. என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேக்கா. அப்பப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க. அத்தா, அப்போ எனக்கு ஒரு தொட்டி வாங்கிக்கலாம். கீதா, குழந்தை அழுகுதே. வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய பாரு. நீ போனா இன்னும் அதிகமா அழுவான். வசந்தி போனா தான் அடங்குவான். அவன் என்கிட்ட அடங்குறானா இல்லையான்னு பாப்போமே. பாரு பாரு. வசந்தி, கொஞ்சம் சாதம் போட்டு. இங்கே சாப்பிடுறீங்க, நான் போட்ட போதும். எப்படி சாப்பிடுறதா? போன பாய்ச்சா பரவாயில்ல, சாப்பிடுங்க. வசந்தி, சுந்தாடி அம்மா அவர் சொன்ன மாதிரி உனக்கு தான் அடங்குவான். பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல. வாடா ராஜா. கீதா, வசந்தி எங்க? கீதா, வசந்தி, வசந்தி. தீபாவளிக்கு பட்டாசு, புடவை, துணிமணி எல்லாம் என்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும்
ஏதும் இல்லாமல் கெடுத்திடும் கேப்பு முத்திரை பசும் கொண்டே ஏனிட்ட சிரிப்பு முத்திரை பசும் கொண்டே ஏனிட்ட சிரிப்பு குணமோ மலரோ இது என்ன ரசிப்பு மின்னொளி வீசும் உன்னடில் கண்டான் வேறென்ன வேணுமடா வேறென்ன வேணுமடா என்னை கண்டே நான் ஆட என்னை கண்டே நீ ஆட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதும்மா. பரிபூர்ண ஓய்வு தேவை. டாக்டர், அக்காவுக்கு எப்போ குணமாகும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ். என்ன டாக்டர்? மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க. ஆபீஸுக்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா? இலை போட்டாச்சேக்கா. அத்தானே நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க. ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்டுடு. என்னை பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா. சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா, கண்ணு இல்ல. சாப்பிடியா? சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடுயா. சாப்பிட மாட்டா? அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வு எடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க. வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும். இருங்க அத்தா, குழந்தைக்கு சாதம் விட்டுட்டு வரேன். பாலை நான் காய்ச்சி கொண்டு வரேங்க. வேண்டாம் கீதா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க. வசந்தியே கொண்டு வரட்டும். வசந்தி, 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 வசந்தி. என்ன வேணுங்க? என்கிட்ட சொல்லுங்க. நீயா கீதா? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி 10 நீ போய் படுத்துக்க. என்ன அத்தா? வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணணும். போயிஸ். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படிதானே டைப் பண்றது? சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சுட்டேன். அதுதான் போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற. என்ன வசந்தி இது? ராத்திரி வேலையில சிரிப்பும் கூத்தும். ஒண்ணு இல்லக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னார் அத்தா, நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைகளா போச்சு. ஆமா, வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைவரா தான் போச்சு. அப்படி நீ என்ன செய்வ? அப்பா அவள புள்ள, அவ காலடி வச்சு உங்க அப்பா மறந்துட்ட, உங்க அப்பா பொண்டாட்டியை மறந்துட்டாரு. வெளுத்ததெல்லாம் காலம் நினைச்சு ஏமாந்த உங்க அப்பா படிச்சவராச்சே, பண்புள்ளவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவ போட்ட சொக்கு பிடியில மயங்கி வெக்கம் இல்லாம அவ பின்னாடி இப்படி அழகாருன்னு முடியாது. இனிமே என்னால பொறுக்க முடியாது. இத்தனை நாள் ஊமையாத்தான் இருந்து நீங்க அவளோட சரசம் ஆடுறதையும் செல்லாமல் செய்யறதையும் பார்த்துக்கிட்டு நான் உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க இனிமே என்னால முடியாது. அடி பாவி, அவ உன்னுடைய தங்கை, கல்யாணமாக வேண்டிய பெண். அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே. ஆமா, என் தங்கதான், என் கூட பிறந்தவதான். அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ,
மானம் இல்ல, மனசாட்சி இல்ல. உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குழாவி கும்மாளம் பாடுறீங்களே, இது அடுக்குமா? ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு நீங்க அவ பின்னாடி அலையிறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல காரி துப்புவாங்க. கீதா, அவனுக்கு தான் மறு தெரியலன்னா நீங்க கூட மோகவரி பிடிச்சு அலையணும். சேச்சே, குடும்ப பெண் வாழறதுக்கு லாய்க்கு இல்லாத பேசுறியா? பாவம் பண்ணியதுக்கு அஞ்சாத படிகள் அடிங்க, இவனுக்காக நிறுத்தாதீங்க. இந்த வீட்டுல நீங்க அடிக்கிறது அடிக்கிறது இவன் சொல்லிதான் நடக்கணுமா? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை தடுக்க இவன் யாரு? அடிங்க. நீ ஒரு பெண்ணா? பேய், ராட்சசி. அத்தா, நம்மை பார்த்து ஊர் சிரிக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ளே போங்க. அக்கா, உண்மையை உணராமே நீ செய்யற ரகலி அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நான் பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணு தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலையக்கா.